என்னம்மா வேணும்? நீங்க தான் பிஸியா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. இன்னைக்கு ஈவினிங் நீங்க என்ன வெளியே அழைச்சிட்டு போறீங்களா? என்ன இன்னைக்கு திடீர்னு? சாட்டர்டே சண்டே தான் போகணும். போய் படி. இன்னைக்கு லீவ் தானே? லீவு அவங்களா கொடுத்தது இல்ல, நீயா எடுத்துக்கிட்டது. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, போனா போதுன்னு விட்டுட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்னடானா லீவை போட்டுட்டு வெளியில அழைச்சிட்டு போன்னு சொல்றேன். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரியா நடந்துக்கிற? இதெல்லாம் பேட் கேர்ள் தான் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் என்ன ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு ஆசையா? எனக்கு அங்க போனா தொல்லை அதிகமா இருக்கும், அதனால தான் போல. லீவ் போட்டா வீட்ல இருக்கணுமா என்ன? எனக்கு போர் அடிக்குது பாட்டி. நீ ஸ்கூலுக்கு போயிருந்தா இப்ப போர் அடிக்காதுல்ல? அதுக்குதான் பாட்டி சொன்னா கேட்கணும்னு சொல்றது. பாட்டி என்ன அழைச்சிட்டு போவீங்களா மாட்டீங்களா? சரி அழைச்சிட்டு போறேன். ஆனா இப்ப இல்ல, ஈவினிங் தான். நீ போய் படிக்கிற வேலைய பாரு. எங்க அழைச்சிட்டு போவீங்க சொல்லுங்க? பார்க்குக்கு தான். வேற எங்க அழைச்சிட்டு போறது? நான் 8 to 8:30 வரைக்கும் வீட்டு பக்கமே வரக்கூடாது. எங்கேயாவது சுத்தணும், ஆனா போராடிக்க கூடாது. இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. எதுக்கு? எப்படியும் நீங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பான், ஸ்கூல் முழுக்க தேடி இருப்பான். என்ன காணும்னு உடனே என் கிளாஸ்ல போய் விசாரிச்சுட்டு அவனால வீட்டுக்கு கூட போக முடியாது, நேரா இங்க தான் வருவான். அப்ப நான் இங்க இருக்க கூடாது. இது ரொம்ப தப்புமா. அவன் மேல கோவமா இருக்க, அதனால ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டேன். அவன் வீட்டுக்கு வந்தாலும் நான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம். அவனா உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறது தானே நல்ல பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுட்டு மறைஞ்சுக்கிட்டா இருப்பாங்க. நான் ஒண்ணும் மறைஞ்சுக்கிட்டுலாம் இல்ல. எனக்கு அவனை பார்க்கவும் பிடிக்கல, அவன் என்ன பார்க்கறதும் பிடிக்கல. தேவையில்லாம பேசாதீங்க. நாம இங்க இருந்து 3:30க்கு கிளம்புறோம். ஏமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? சின்ன பொண்ணு ஆசைப்படுறாள், கூட்டிட்டு போங்க. அவளை ஏமாத்தாதீங்க. இங்க யாரையும் நம்பாம உங்ககிட்ட வந்து கேக்குற, அது மறிக்காம செய்யுங்க. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இப்பதான் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவ என்ன ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சந்தோஷத்துல இந்த உலகத்தையே சுத்தி காமிச்சிருப்பேன். ஆனா அவ என்கிட்ட எல்லாம் வரவே மாட்டா. அவளை வெளியில அழைச்சிட்டு போறது பிரச்சனை இல்லம்மா. அவ வெளியில போறதுக்கு சொல்ற ரீசன் தான் தப்பா இருக்கு. நாம அடுத்தவங்க பத்தி எல்லாம் யோசிக்க வேணான்னு நீ சொல்லுவ. ஆனா பாலாவ என்னைக்குமே நான் அடுத்தவனா நினைச்சதில்ல. என்னைக்கு என் பேத்தி அவனை அண்ணன்னு சொன்னாலோ அன்னைக்கே அவனும் என் பேரன் ஆயிட்டான். அவனை பத்தி யோசிக்காம இருக்க முடியாது. அவன் சிவானிக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அவன் வாழ்க்கையே பணையம் வச்சவன். சிவானி வேணா இப்ப கோவத்துல பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனா திரும்ப கண்டிப்பா 2 பேரும் பேசிப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அன்னைக்கு பாலாவும் சிவானியும் சேர்ந்து நீங்க பெரியவங்க தானே, எங்களுக்கு புத்தி சொல்லிருக்கலான்னு கேட்டுக்கூடாதுல்ல? அது நடக்கிறப்ப பாத்துக்கலாமா? இப்ப சிவானிக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம தடுத்து நிறுத்திடக்கூடாது. அவ முழுசா சரியாகணும்னா சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நடக்கும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நான் என்னமா சொல்ல முடியும்? அவதான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாளே, போலனா கோச்சுப்பா. வினோ நீயும் வரையா? அவ அதுக்கும் கோச்சுப்பாமா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். ரொம்ப நன்றி சார். என்ன பிரதர் உடனே ரிலீஸ் பண்றாங்க? பெரிய ஆள் தான் நீ. அடுத்த ஜென்மத்துல
உன்ன மாதிரி படிச்ச திருடனா தான் பிறக்கணும். வெளியே வா, உன்னை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறேன். என்ன பிரதர் மறுபடியும் காமெடி பண்றீங்க? ஏய், ஏன் பிரசாத் இந்த மாதிரி பர்சன்லாம் வெளியில விட சொல்றீங்க? நாளைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போனா இதே மாதிரி தான் திருடுவாங்க. இவங்க புத்தியெல்லாம் மாறாது. அடிபட்டா தான் அவங்களுக்குலாம் அறிவு வரும். போலீஸ் லத்தி உடம்புல படாம எந்த திருட்டு பயலும் திருந்தினதா சரித்திரமே இல்லை. இல்லை சார், தெரியாமல் பண்ணிட்டான். அவனை மாதிரி நாமளும் நடந்துக்கிட்டா வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மன்னிக்கிறது தான் மனித தன்மைன்னு என்னைக்கோ படிச்சிருக்கேன். அந்த மனநிலையில் இருந்துக்கிட்டு என்னால் தண்டிக்க முடியல. அவன் என் கிட்டேருந்து பணம் எடுத்ததெல்லாம் மறந்துட்டு நானே அவன் குடும்பத்துக்காக கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கிறேன். என்னால் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும்ல. பிரசாத், இந்த மனசு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா இதே மாதிரி இருந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது. ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாவப்பட்டு நீங்க பரிதாபமா உட்காந்துருக்க வேண்டியதுதான். சார், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சதில்லை. நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தண்டனை தானாக வரும். அதை நம்ம டிசைட் பண்ண வேணாம். இன்னொன்று, நான் ஏமாறுறதுக்கு ரொம்ப விரும்புகிறவன். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலே எனக்கு உடன்பாடு இல்லை. வேணாம் தான் சொன்னேன். அண்ணன் தான் கேட்கல. கோவத்தில் நான் சொல்கிறத கூட கேட்காம கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. அவரை தப்பு சொல்லாதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. அதனால தானே உங்களை என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க முடிஞ்சிருக்கு. சரி பிரசாத், ரொம்ப பிஸியா இருக்கீங்க. தாம்பரம் சைட்ல நடந்த பிரச்சனையில கூட அண்ணனை தான் பார்க்க முடிஞ்சது, உங்களை பார்க்க முடியல. ஆமாம் சார், கோயம்புத்தூரில் வேறு ஒரு ஒர்க்கை கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஓகே பிரசாத், உங்க பிஸியான டைமை நான் கெடுக்க விரும்பல. நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே சார். சி வெல்கம். வரேம்மா. ரொம்ப நன்றி சார். கேட்டையா? ம் சார், இந்த ஃபைலை கொண்டு போய் வைங்க. சரிங்க சார். சார் சார், ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சார். என் புருஷன் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்லம்மா. ஓகே சதீஷ், உனக்கு பணம் வேணான்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை இப்படி கெடுத்திருக்க வேணாம். எனக்கு என்கிட்ட வேலை பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். கஷ்டப்படுத்தி பார்த்ததில்ல. உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலான்ட்டு அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை எந்த எண்ணத்தில் ஏமாற்றணும்னு நினச்சேன்னு தெரியல. ஒருவேளை அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் நானா கூட. இன்னைக்கு தான் முதலா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் உனக்கு முதலாளியை தெரிஞ்சிட்டேன். அதனால என் கூட பழகினதெல்லாம் மறந்துட்டு திருடணும்னு தோணியிருக்கு. பரவாயில்ல, இதை நான் ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன். என்கிட்ட வேலை பார்க்குற யாரையும் இனி போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். நீயும் இனிமேல் இந்த திருட்டு எண்ணத்தை உனக்குள்ளே இருந்து எடுத்துரு. இல்லைன்னா உன்னால் எங்கே போனாலும் வாழவே முடியாது. இதை ஒரு முதலாளியே சொல்ல, ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இப்போ கூட உன்னை மன்னிச்சு மறுபடியும் நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடுவேன். ஆனால் உன்னை எல்லாரும் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும். இதை பாருமா, முடிஞ்ச உங்கள் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வேற ஊருக்கு போயிடு. இங்கே இருந்தால் யாரோ அவர் கண்டிப்பாக வேலை தரமாட்டாங்க. சுற்றி இருக்கிற எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ அவரை வெளியே விடுறதுக்கு நீயும் ஒரு காரணம். அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர வழியை பாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன் நடந்துக்கிட்டு போயிட்டாரு. நீங்க அவர் செஞ்ச உதவிக்காகவாவது திருந்தி வாழ ட்ரை பண்ணுங்க. என்னடி ஆளுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசலாம். இவங்களுக்கு பயந்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போகணுமா? இந்த பாரு, இவங்க எனக்கு வேலை தரலன்னா வேற யாரும் எனக்கு வேலை தர மாட்டாங்களா? இதே ஊர்ல நல்ல வேலையில நல்லபடியா இவங்க முன்னால நான் வாழ்ந்து காமிக்கிறேன். அப்ப தெரிந்த சதீஷ் யாருன்னு. நீங்க எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. உங்ககிட்ட பேசுறது செவிடன் காதுல ஊதுன சங்குக்கு சமம்.
கேடு கெட்டுனா ஒழிங்க. போ போ, ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க. என்ன வேணும்? பசி வந்துருச்சாமா? ஒரு 5 minutes இரு, சாப்பாடு ரெடி ஆயிடும். நான் ஒன்னும் உன்கிட்ட சாப்பாடு கேட்டு வரல. அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசணும். அப்பாக்கா? நீதான் ரொம்ப கோவமா இருக்கியே. அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன. இப்ப வாங்கி இருக்கிற டேப் கூட வேண்டான்னு சொன்ன. இப்ப இல்ல, நான் அவர்கிட்ட பேசணும். என்னால இப்ப கால் பண்ண முடியாதுப்பா, நான் வேலையா இருக்கேன். எனக்கு கால் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வேலையை பாருங்க. இப்ப அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, அப்புறமா பேசிக்கலாம். உங்களுக்கு அவசியம் இல்ல. நானும் அப்பாவும் எத்தனை நாள் பேசலனாலும் ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க மட்டும் போனை போட்டு டே நைட் பேசிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு உங்க அப்பா கால் பண்ணாருல்ல, அப்ப பேச வேண்டியதானே? பேச முடியாதுன்னு கோச்சிட்டு போன. அன்னைக்கு அவர் தப்பு பண்ணாரு, கோவம் போனேன். இன்னைக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுது. அது எப்படி உனக்கு திடீர்னு தோணும்? நீ உடனே கோவம் எல்லாம் குறைச்சுக்கிற ஆள் கிடையாதே. ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் என் அப்பா கிட்ட பேசக்கூடாதா? அது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அப்படி சொல்லலையே. நீதான் உங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன, அவரை பிடிக்கலன்னு சொன்ன. நான் சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? எனக்கு என்ன உங்க வயசு ஆகுது? 11 வயசு தானே ஆகுது. கோபத்துல தப்பான டிசிஷன் எடுத்திருப்பேன். அத போய் பெருசா எடுத்துக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க தானே அப்பா கிட்ட பேசு பேசுன்னு சொன்னீங்க. இப்ப நான் பேசணும்னு சொல்றப்ப போன் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. அவர் எப்ப போன் பண்றாரோ அப்ப பேசிக்கிட்டே இரு. சீக்கிரம் பெரிய பொண்ணா வளரணும். இந்த உலகத்துல சின்ன பொண்ணா மட்டும் இருக்கவே கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் நான் கேட்கணும். அவர் போன் பண்ணட்டும், வச்சுக்கிறேன். என்ன யாமினி, ரொம்ப கோவமா இருக்க போல இருக்க. ஏன் தாத்தா இவங்களுக்கு போய் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சுங்க? வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. எனக்கு வேற நல்ல அம்மா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஏன் இந்த அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல தாத்தா. என்கிட்ட சண்டை போடுறதுல குறியா இருக்காங்க. எனக்காக விட்டு கொடுத்துட்டு போலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றாங்க. நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. அப்பாவுக்கு போன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஓவரா பேசுறாங்க. அவங்க வச்சிருக்கிறது என்ன, இவங்க மொபைலா? இல்ல அதுல போட்டிருக்காங்களே அந்த காசு அவங்களோட இதா? இல்ல எங்க அப்பா தானே கொடுக்கறாரு. அதுல ஒரு போன் பண்றதுக்கு அவ்வளவு அழுத்துக்கிறாங்க. நீ எதுக்கு அப்பாவுக்கு போன் பண்ண சொன்ன? எதுக்கு பண்ண சொல்வாங்க? பேசதான். நீ தான் உங்க அப்பா மேல கோவமா இருக்கிறதா சொன்ன. கோவமா இருந்தா அப்படியே தான் இருக்கணுமா? சமாதானம் ஆகவே கூடாதா? நானும் எங்க அப்பாவும் பேசவே கூடாதா? பேசலாமே. அப்ப உங்க பையனுக்கு போன் போட்டு கொடுங்க. அந்த நம்பர் கவிதா கிட்டல இருக்கு. அவர் உங்க பையன் தானே? ஆமா. நம்பர் கூடமா வச்சுக்காம இருக்கீங்க? அவர் உங்க அப்பா தானே, நீ நம்பர் வச்சுக்கலாம்ல. என்கிட்ட தான் மொபைல் இல்லையே. இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கரெக்ட் தான். நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டுமா? எல்லா முடிவும் அங்கதான் எடுக்கணுமா? நீங்க தானே இந்த வீட்டுல பெரியவரு. அவங்கள நீங்க தானே மிரட்டணும். உங்களுக்கு தானே அவங்க பயப்படணும். எல்லாமே இங்க தலைகீழ நடக்குது. அவங்க கிட்ட போய் கேட்டு வர சொல்றீங்க. என்ன மாமா, ஒரே கம்ப்ளைண்ட் மழை அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, யாமினிக்கு அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னா, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசணும்னா பேச சொல்லுங்களேன். அதுக்கு எதுக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா? அவளோட அப்பா வரலன்னு சொன்ன உடனே நம்ம மேலதானே கோவப்பட்டா. இப்ப எதுக்கு நம்ம அவளுக்கு போன் பண்ணி தரணும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா. நம்ம அன்னைக்கு சொன்னப்ப கேட்கலல்ல. நீங்களாம் பெரியவங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பிரெயினே இல்ல. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை போய் கஷ்டப்படுத்துறீங்க. சந்தோஷமா இருங்க. அப்பா போன் பண்றப்ப நான் பேசிக்கிறேன். ஏமா போனை போட்டு கொடுத்துறேம்மா. ஏமா அவளை வீணா அழ விடுற? இல்ல மாமா, இன்னைக்கு காலையில அவர் டியூட்டிக்கு போறேன்னு கால் பண்ணாரு. அவரே கூப்பிடுறேன்னு சொன்னாரு. அதனாலதான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். கால் பண்ண உடனே பேச சொல்லலாம் மாமா. சரிம்மா சரிம்மா. மாமா உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா மாமா? சாப்பிட வேண்டாம்மா, கொஞ்சம் லேட் ஆகட்டும். சரி மாமா.
சிவானி சிவானி பாட்டி பாட்டி என்ன வேணும்? ஆண்டி சிவானி இல்ல இல்ல. ஸ்கூல் கூட வரல. உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கா. அப்பயே ஸ்கூலுக்கு வரல. அவ வராம எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரியே இருக்கு. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவ வேணும் தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அங்க வந்தா யார் யாரையோ பார்க்க வேண்டியிருக்கும். நான் வீட்லயே இருக்கேன்னு சொன்னா. சரி ஏன் தொந்தரவு பண்ணுன்னு நானும் வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். இப்ப அவ எங்க போயிருக்க ஆண்டி? அது யாராவது என்ன தேடி நிச்சயமா வருவாங்க. அவங்க வரப்ப நான் இங்க இருக்க கூடாது, என்ன பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு அவளே பாட்டியை கூட்டிட்டு போயிட்டா. நாங்க யாரும் கம்பல் பண்ணல. அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்காளா ஆண்டி? ஆமா, அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் என் பொண்ணு நான் நினைச்ச மாதிரி இருக்கா. சரி நான் கிளம்புறேன் ஆண்டி. சிவானி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நில்ல. அவதான் உன்னை பார்க்க வேணாம்னு நினைக்கிறாள். அப்புறம் நீ வந்து பார்க்கணும். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. அதான் உனக்கு நல்லது. ஆண்டி ஏன் இப்படி சொல்றீங்க? அவ என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னது என் மேல இருக்க கோவத்தால. நான் கோவமா பேசினது உங்களால. அது எல்லாம் சரியாயிடும் ஆண்டி. அவ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன தேடி வருவா. நான் இல்லாம அவளால இருக்க முடியாது. யார்டா நீ? ஏண்டா நீ என் பொண்ணுக்கு அவ்வளவு முக்கியம்? என்ன தாண்டி அவளுக்கு ஒன்னு ஏண்டா பிடிக்குது? அப்படி என்னடா செஞ்சிட்ட? நான் அவளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? பிளான் பண்ணி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னையும் என் பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இனிமேலும் அவ உன்னை தேடி வர அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். என் பொண்ணு என்கிட்ட தான் இருப்பா. நான் ஒன்னும் பிளான் போடல, நீங்க தான் பிளான் போடுறீங்க. ஆனா அவளுக்கு உண்மை ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. என்னையும் சிவானியும் யாரும் பிரிக்க முடியாது. நீங்க சொன்னதை நம்பி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சிவானி நல்லா இருக்கணும், அவ சிவானியா தான் இருக்கணும்னு ஆசையில அப்படி நடந்துகிட்டேன். ஆனா நீங்க அந்த எண்ணத்தோட நடந்துக்கல. இப்ப அவளுக்கு என் மேல இருக்க கோவம் நிரந்தரமானது இல்ல. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என் பொண்ணு கிட்ட நான் தான் உன்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்க சொன்னேன்னு சொல்ல போறியா? சொல்லு. என்ன என் மேல கோவமா இருக்கவ இன்னும் கொஞ்சம் அதிக கோவத்தோட என்ன பாப்பா. ஆனா அவளை எப்படி சரி பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல மாட்டேன் ஆண்டி. எனக்கு உங்களையும் உங்க பொண்ணையும் பிரிக்கணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல. அதனாலதான் அவ சிவானியா மாறணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வேணா நான் தேவையில்லாதவனா இருக்கலாம். ஆனா சிவானிக்கு என்னோட நட்பு கண்டிப்பா தேவை. அவளுக்கு என்னை பத்தி தெரியும். அவளா என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நான் ஒதுங்கி போக மாட்டேன். அவ பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன். அது உங்களால தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இனி என் பொண்ணு உன்னை தேடி வர அளவுக்கு நான் வச்சுக்க விட மாட்டேன். பாலா, நான் சொன்ன மாதிரியே என் பேச்சை கேட்டு நடந்து என் பொண்ணு எனக்கு திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப அவ முழுசா சிவானியா இருக்கா. மல்லிங்கிற பேரை கேட்டாலே அவ டென்ஷன் ஆகுறா. நீ கரெக்டா தான் நடிச்சிருக்க. ஹலோ, யார் வேணும்? இந்தியன் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பேசுறேன். ஓ, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா?
அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாரா? வீட்ல பெரியவங்க யாரா இருந்தா கூப்பிடுமா? நான் பெரிய பொண்ணு தான். சொல்லுங்க. யாருமா போன்ல? தாத்தா, அப்பா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்தா? குடுமா, நான் பேசுறேன். நான் தான் பேசுவேன். அம்மா, ஆபீஸ்ல இருந்துனா ஏதாவது முக்கியமான காலா இருக்குமா? நான் பேசிட்டு உனக்கு தரேன். குடு. பேசிட்டு கொடுக்கணும். ஓகேவா? குடுமா. ஹலோ, சொல்லுங்க சார். நான் பெர்னாண்டஸோட ஃபாதர் பேசுறேன் சார். சார் 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 பெர்னாண்டஸ்! மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? மாமா சொல்லுங்க, என்னாச்சு பெர்னாண்டஸ்க்கு? அம்மா, அப்பா ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சுமா. தாத்தா பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு அழுவுறாரு. மாமா மாமா பெர்னாண்டஸ்க்கு என்னாச்சு மாமா? மாமா மாமா ப்ளீஸ் சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் சொல்லுங்க மாமா. நான் எப்படிமா சொல்லுவேன்? நான் எப்படிமா சொல்லுவேன்? பெர்னாண்டஸ் நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா.